குட் ஆஃப்டர்நூன் லீடர்ஸ். எதுவும் சொல்கிறாங்க எல்லாரும் கரெக்டாக, எதுவும் புரியல, மைண்டு பிளாங்காக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த தெளிவுமே இல்லாமல் இதுக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும். நாங்கள் வந்து அப்ளைன்னு சொல்லுவோம், அவங்க சொல்கிறது கேட்போம். அதை எங்களுக்கு இந்த இடத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்களுக்கு அப்ளைன்னும் போது அவங்க சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக நல்லதாக சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தர் போய் சொல்லுவாங்க, இவ்வளோ பேர் போய் சொல்லுவாங்களா? கண்டிப்பாக உண்மையான இடத்துல இருக்கும், உண்மையான கூட இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம பிலீவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், உண்மையாக உண்மைனா தான் உண்மையாக நம்ம போய் பிளான் கொடுக்க முடியும். நம்ம கண்டிப்பாக இல்லை என்ன எது கூப்பிட்டாங்க வந்து உட்காந்தோம். இப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும்போது ஒரு தாட் இருந்திருக்கும், கரெக்டுங்களா? புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் வந்து உட்காந்து இவ்வளோ நேரம் இதை கவனிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி ஏதோ நிறைய கிடைக்கலனாலும் கொஞ்சம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நிஜமாவே இல்லையா? கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவு இனிமேல் எடுக்காமல் இருக்க வேணாம், கண்டிப்பாக எடுங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து சகுந்தலா, நான் ஒரு டீச்சர். நானுமே இதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் உள்ளே வந்தேன். என்னோடய ஹெல்த் இஷ்யூக்காக மட்டும்தான் சார் சொன்ன மாதிரி இங்கே உங்களுக்கு டெமோ காமிச்சாங்க இல்லைங்களா? அதில் இன்னும் 2-3 நிறைய ப்ளஸஸ் இருக்குது அந்த நாப்கினில். அதுக்காக மட்டும்தான் நான் உள்ளே வந்தேன். நிஜமாகவே இன்கம் எடுக்கணும்னு அவசியத்துக்காக நான் வரல. ஆனால் மேடம் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நம்மளை நம்பி வந்து 2 பேரை சம்பாதிக்க வைக்கலான்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த காலத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம முன்னுக்கு வந்தாலோ இல்லை வந்து நல்லா கோடீஸ்வரன் ஆனாலோ நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக எப்போ நம்ம கீழே தள்ளி நம்மளை ஏறி மிதிப்பாங்கன்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம், அதுக்கு என்ன பண்ணோம், யாராவது ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு அவங்களும் நமக்கு பிடிக்கணும், அவங்க சொல்கிறத அப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி ஒரு நபர் தான் எங்கள் விஜய் சார். எங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுனால அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்புவோம். ஓகேங்களா? இங்கேருந்து குதினாலும் நாங்கள் குதிச்சிடுவோம். ஏன்னா நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உங்களை கொண்டு வரவங்க மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். இல்லை வச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ட் இல்லைன்னா உங்களால் சத்தியமாக பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஒரு மன உறுதிக்கு நீங்கள் வாங்க. நான் ஒரு டீச்சர், கண்டிப்பாக அந்த நாப்கின்காக தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். இப்போ சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். நான் பிரசிடென்ட் டைமண்ட் முடித்தேன், அது எப்படி முடித்தேன் எனக்கு தெரியாது. சார் சொன்னார், நான் முடிச்சிட்டேன். சார் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சார் மூலமாக இன்னும் பெரிய அந்த ஒரு இது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நாங்கள் வல்லக்கோட்டையிலேருந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து ஒரு 9 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நல்லபடியாக உள்ளே வாங்க, நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம், நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணலாம். அதுக்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இதில் இருக்குது. நீ என்ன பண்ணுற, வெட்டியாக வீட்டில் தானே இருக்கே அப்படின்ற ஒரு இதை மாற்றி நம்மளாலே இன்கம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணி நம்ம கூட சப்போர்ட் பண்ணுற இந்த ஒரு டீமில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என் கூட என்னோட சிஸ்டர், என்னோட ஊரில் இருக்கிற எல்லாரும் ட்ராவல் பண்ணுறதை நான் பெருமையாக நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.